அம்னோ இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மல் சலேவுக்கு மக்கோத்தா இடைத்தேர்தலில் குறைந்த அளவே பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீன வாக்குகளில் பெரும் பகுதியை கைப்பற்றுவதை உறுதிப்படுத்த கட்சி இம்முடிவை எடுத்துள்ளதாக சில வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கட்சியின் வேட்பாளரான சையத் ஹுசைன் சையத் அப்துல்லா இளைஞர் பிரிவில் இருந்து வந்தாலும் இடைத்தேர்தலில் அக்மாலுக்கான பங்களிப்பு குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிளேடு 2 வகை எம்பாக்ஸ் வைரஸ் தொற்று பாதிப்புக்கு மலேசியாவில் ஒருவர் ஆளாகி உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. காய்ச்சல், தொண்டைப்புண் மற்றும் இருமல் அறிகுறிகள் சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து தென்பட்டதாக சுகாதார அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தனது 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் மலேசியா சீனா ராஜதந்திர உறவுகளில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலான மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் சீனாவின் வருகை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நெருங்கிய நட்பின் புதிய அத்தியாயத்தை மாட்சிமையின் வருகை அறிமுகப்படுத்தும் என்று இஸ்தானா நெகாரா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹலால் அந்தஸ்து என்பது பன்றி இறைச்சி அல்லது மதுவை மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஹலாலின் வரையறை விரிவடைந்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் ஹலால் பற்றிய பாரம்பரிய பார்வை இப்போது இல்லை என்று தெரிவித்தார். ஹலால் என்பது உணவு பாதுகாப்பு, தூய்மை மற்றும் தீங்கிழைக்கும் பொருட்களை தவிர்ப்பதற்கான அதிநவீன முறைகளை பயன்படுத்துவதையும் குறிக்கிறது என்று மலேசிய சர்வதேச ஹலால் ஷோகேஸ் 2024 திறப்பு விழாவில் அன்வார் இதனை தெரிவித்தார். ஹலால் தயாரிப்புகள் சர்வதேச அளவில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை விட கடுமையான தரங்களை சான்றிதழில் கோருவதால் உலக அளவில் போட்டித்தன்மையுடன் இருக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். 402 சிறார்கள் மீட்கப்பட்ட சர்ச்சையில் சிக்கிய GISP ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்ட 96 வங்கி கணக்குகளை போலீசார் முடக்கியுள்ளனர். இதில் 5 லட்சத்துக்கும் அதிகமான அளவில் வரவு இருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். இன்று வரை இந்த கணக்குகளில் 5,81,552க்கும் அதிகமான நிதி முடக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருவாய் சட்டம் 2001 கீழ் கணக்குகள் முடக்கப்பட்டன. மேலும் நிறுவனத்துடன் தொடர்புடைய 8 வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் கூறினார். நேற்று பிற்பகல் 2:30 மணி அளவில் கோலா பெர்லிஸில் இருந்து லங்காவிக்கு 567 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு மணல் பரப்பில் மோதியதால் கரை ஒதுங்கியது. இந்நிலையில் நேற்று இரவு அந்த படகு பாதுகாப்பாக லங்காவிக்கு பயணத்தை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இழுவை படகுகள் மூலம் அந்த படகு மீட்கப்பட்டு பின்னர் அதன் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு இரவு 9:05 மணி அளவில் லங்காவிக்கு பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டதாக லங்காவி ஃபேரிலைன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் பொது நிர்வாகி பஹாரின் பஹரோம் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.